கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்திலே அழகாய் அவர் எழுதியிருக்கிறார். அவரை குமாரனே என்று அழைக்கிறார். குமாரனே என்று அழைத்து இயேசு கிறிஸ்துடைய கிருபையிலே பலப்பட சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய கிருபையிலே பலப்பட சொல்லுகிறார். சபை வாலிப பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துடைய கிருபையிலே பலப்படுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய கிருபையில் இல்லாமல் வேறு ஒன்றிலைங்க நீங்கள் பலப்படுவதற்கு பாடுபடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த கிருபை எப்படி வரும் என்று சொன்னால், ஒரு மரியாளை பார்த்து தேவதூதன் வந்து சொல்லுகிறான். ஒரு மரியாளை பார்த்து வாழ்த்துதல் சொல்லுகிறான். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி. அல்லேலூயா. எதனால் நான் அந்த கிருபையிலே எதனால் இந்த வாழ்த்துதல் என்று கேட்டால், அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினால ஒரு அவமானம் இருக்கிறது. ஒரு கன்னிப்பெண் கன்னி வயதில் ஒரு நிந்தையை சுமக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நிந்தை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, புருஷனை அறியாதபடி ஒரு பிறப்பு இருக்கிறது. அப்போ அந்த பிறப்பை அந்த நிந்தை அந்த பெண் ஏற்றுக்கொள்ள மரியாள் ஏற்றுக்கொண்டதுனால தான் அவளை கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன நிந்தை சுமக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன பாடுபடுறீங்களோ, அவர் உங்கள் மேலே இயேசு கிறிஸ்து என்ன பாடுகளை வைக்கிறாரோ அந்த நிந்தையை நீங்கள் சரியாய் சுமந்தால் உங்கள் மேலே கிருபை வரும். அல்லேலூயா. இல்லாமல் உங்கள் கஷ்டத்துக்காக நீங்கள் ஜெபித்தாலோ, உங்கள் பலவீனங்களுக்காக ஜெபித்தாலோ, உங்கள் பாடுகளுக்காக ஜெபித்தால் மாத்திரம் அந்த கிருபை வராது. அந்த கிருபை வர வேண்டுமானால் நீங்கள் எதை எதை செய்யணுமோ அதை ஆண்டவருக்காக செய்து பாடுபடும் போது தான் அந்த கிருபை வரும். அல்லேலூயா. அந்த கிருபை உங்களோடு வளரணும். அந்த கிருபை பெற்றுக்கொண்டு விடக்கூடாது. ஒரு சோதனையை நீ ஜெயிக்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த கிருபையில் வளர முடியும். ஒவ்வொரு நிந்தைகளை நீங்கள் ஜெயிக்க அந்த கிருபையிலே வளர முடியும். இப்படித்தான் அந்த கிருபையிலே வளர முடியும். அல்லேலூயா. இது ஊழியக்காரனுக்கு எழுதுகிறார். ஊழியக்காரன் இந்த காரியத்தை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் நிந்த சமந்தா கிருபை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி வேலை இடத்துல வருகிற நிந்தை, இந்த வாலிபத்தில் வருகின்ற நிந்தைகள், தொழிலில் வருகிற நிந்தைகள், எப்படிப்பட்ட நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் இந்த நிந்தையை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சகிக்க தொடங்கினால் கிருபை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே சகித்தால் மாத்திரம்தான் கிருபை பெருகும். தேவன் உங்களை உருவாக்குகிற விடம் வேலையிடமாக இருக்கலாம், தொழிலிடமாக இருக்கலாம், பல இடங்களில் வைத்து தான் தேவன் உங்களை உருவாக்க போகிறார். பூமியிலே துஷ்ட மனிதர்கள் மத்தியில் வைத்து தான் உங்களை உருவாக்குறது. அல்லேலூயா. அந்த துஷ்ட மக்கள் மத்தியில் தான் நீங்கள் உருவாகணும். உருவாகி அவர்கள் சாட்சி பகர வேண்டும். அவர்கள் சாட்சி பகரும் போது நீங்கள் அந்த இடத்துல ஜெயம் எடுப்பீங்க. கிருபை பெருகிய. அல்லேலூயா. ஆமென். அப்படித்தான் நீங்கள் கிருபையில் வரணும். இது சிலவங்க என்ன செய்வாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பாடாக இருக்குன்னு சொல்லி சிலவங்க மதுபானத்தில் போயிடுவாங்க. சிலவங்க வேக ட்ராக்கில் போயிடுவாங்க. பல ட்ராக்களை பிடிச்சு போனால் அந்த கிருபை ஃபெயிலியர் ஆகிடும். உங்களால் நிற்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு திராணிக்கு மேலான சோதனை இல்லை. சோதனை உண்டு, திராணிக்கு மேலா இல்லை. ஆனால் சோதனை வரும்போது புரிந்து கொள்ள வேண்டும், இதை நான் ஜெயிப்பேன், ஜெயித்து போவேன், பின்பு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை எனக்கு தருவார் உள்ள நம்பிக்கை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப கிருபையில வெலப்படாததுனால அநேக சகோதரிகளுக்கு ஆட்டம் கொடுத்துட்டு, கிருபையில வெலப்படாம இருக்கிறதுனால அநேக சகோதரர்களுக்கு ஆட்டம் கொடுத்துட்டு, கிருபையில வெலப்படாததுனால இன்றைக்கும் அநேக சகோதரர்கள் ஆண்டவரை பற்றி புரியலை. ஏன்னு சொன்ன அவங்க நினைச்சேன்னு சொன்ன வந்த உடனே டிவி கிடைக்கும், வந்த உடனே வேலை கிடைக்கும், வந்த உடனே வீடு கிடைக்கும், வந்த உடனே அது கிடைக்கும், வந்த உடனே இப்படி கிடைக்கும், வந்த உடனே ஆரோக்கியம் கிடைக்கும், வந்த உடனே சமாதானம் கிடைக்கும் நினைத்தாகும் சபைக்கு வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஏதோ ஒரு நோக்கத்தோட சபைக்கு வருவாங்க. அதுக்கு ஒன்றும் சபைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, என்னை அழைக்கவில்லை. ஆமே. படிப்பிப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறது.
நீங்கள் தள்ளாடுற நேரத்தில் எப்படி கிருபையில பலப்படணும், நீங்கள் வேதனையான காலத்தில் எப்படி கிருபை பலப்படணும், எப்படி நீங்கள் ஜெபித்து பலப்படணும், எப்படி கர்த்தரோடு நடந்து பலப்படணும், இதெல்லாம் தான் கற்றுக் கொடுப்பதற்கு எங்களை வைத்திருக்கிறார். பின்பு நீங்கள் கற்றுக்கொண்ட பின்பு உங்களுக்கு தெரியும், இந்த சோதனை ஜெயிக்க ஜெயிக்க எனக்கு இப்படி ஆச்சு, இந்த சோதனை ஜெயிக்க ஜெயிக்க இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி நீங்கள் உலகத்திலேயும் வாழுவீங்க, கிறிஸ்துவிலையும் வாழுவீங்க. அதற்கு தேவன் உங்களுக்கு துணை செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். நீங்களும் கிருபையில பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை எப்படி கிருபையில பலப்படுத்தி இருக்கிறா? அந்த கிருபை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நேமப்பிரமாணம் தெரியும். அவர்களுக்கு நேமப்பிரமாணம் தெரிகிறதுனால அந்த நேமப்பிரமாணத்தை கல்தேய ராஜ்யத்தில் வந்த பின்பு நேமப்பிரமாணத்தை சரியா பிடிச்சிருக்காங்க. அந்த நேமப்பிரமாணத்தை சரியா பிடித்ததுனால அவர்கள் பரிசுத்தமா வாழ பார்க்கிறாங்க. வந்த இடத்துல பரிசுத்தமா வாழ பார்க்கிறாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் அந்த ஜாதியோடு கலந்துட்டாங்க. இன்னும் பல மக்கள் அடிமைத்தனத்தில் வந்தவங்க எல்லாம் பாபிலோன்ல உண்டு. அவர்களோடு ஜாதியோடு கலந்துட்டு கிடைக்கிற கஞ்சி போதும், கிடைக்கிற பிராண்டி போதும், கிடைக்கிற பிஸ்கி போதும், கிடைக்கிற இறைச்சி போதும்னு சொல்லி அந்த அவங்களோடு வாழும்போது இந்த சிலர் 4 பேர் தான், தானியேலானும் சரி, ஷாத்ராக், மேஷாக் சரி, அபேத்நேகோவும் சரி, இந்த 4 பேர் தான் தெளிவுள்ளவர்களாக இருந்து மோசேயுடைய கற்பனையின்படி வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அப்ப மோசேயுடைய கற்பனையின்படி வாழுகிறவங்களுக்கு பிரச்சனை உண்டு, உபத்திரம் உண்டு. நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய கற்பனையின்படி வாழுகிறவங்களுக்கு பயங்கர சோதனை உண்டு. காரியம் உங்களை நெருக்கிறது சாத்தான். உங்கள் அதிகாரிகள் அந்நியவனா இருக்கிறதுனால, உங்கள் அதிகாரி புறமதஸ்தனா இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துடைய கிருபை அவங்கள்ட்ட இல்லாம இருக்கிறதுனால அவங்க ரொம்ப நெருக்குவாங்க, உங்களை ரொம்ப துன்பப்படுத்துவாங்க. இதை நீங்க பலப்பட வேண்டுமானால் இயேசு உங்களோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் மாத்திரம் உங்களிடம் உங்களை பலப்படுத்தாவிட்டால் உங்களை அக்கினி பட்சிக்கிறது போல பட்சித்து விடுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிலை வணங்கக்கூடாது என்று சொல்லி எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. அப்ப சிலை வணங்கக்கூடாதுன்னு எழுதப்பட்டு வைத்திருந்தாலும் அந்த நேம பிரமாணத்தை முறித்து கொண்டு அடிமைத்தனத்தில் வந்த எல்லாருமே அந்த பொன் சிலை வணங்க தயாரா இருக்கிறாங்க. பொன் சிலை வணங்க தயாரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. அந்த 3 பேர் மாத்திரம்தான் இந்த சிலையை வணங்க மாட்டோன்னு சொல்லி மாறி நின்றார்கள். அல்லேலூயா. மாறி நின்றார்கள். இதை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை இன்னார் என்று அறிவோம் என்று சொல்லி தைரியம் என்றார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த 3 பேர் மாறி நின்றதினால அப்ப இவர்களை தீயிலே போட வேண்டும் என்றுள்ள ராஜா கட்டளை பிறப்பிக்கப்படுது. இவங்களை தீயில போட வேண்டும் என்று ராஜா கட்டளை போடுங்க. நல்ல வேலையில தான் இருக்கிறாங்க. எதனால? ஆண்டவரை சார்ந்து நின்றதுனால, உலகத்தின் பாவங்களுக்கு சிக்கிக் கொள்ளாம இருந்ததுனால இவங்க நல்ல வேலையில தான் இருக்கிறாங்க. ஞானம், அறிவு, புத்தி, திறமை எல்லாம் உண்டுன்னு சொல்லி, அழகுண்டுன்னு சொல்லி நல்ல வேலையில தான் இருத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த வேலையில இருத்தினாலும் ராஜாவுக்கு ஒரு பயங்கர கோபம். இவங்க வேலையில இருந்தாலும் இவங்க ஏன் நான் சொல்றது கேட்கல, நான் சொல்றது ஏன் கீழ்ப்படியல்ல என்று சொல்லி ராஜாவுக்கு பயங்கர கோபம். அதன்படிதான் அந்த சூளைய பல மடங்கு சூடாக்கினான். அல்லேலூயா. இது எதை குறிக்குன்னு சொன்னா, உங்களை வேலையில தள்ளுவதற்கு உபத்திரப்படுது சாத்தான் பலவித சூடுகளையும் பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில உண்டாக்கும் போது நீங்கள் கிறிஸ்து இயேசுவிலே பலப்பட்டு சொல்ல வேண்டும், இதை விட்டு நான் மாற மாட்டேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வான். இதை விட்டு நீங்கி போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு செய்வான். இந்த அக்கினி சூளையில் என்னை விடுவிக்க கர்த்தர் வல்லவர், இந்த நெருக்கத்தில் விடுவிக்க கர்த்தர் வல்லவர என்று சொல்லி நீங்க ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய அந்த இடத்துல வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை அம்மாவுக்கிட்ட அளவோ மனைவி கிட்ட அளவோ ஒன்று அழக்கூடாது. அது ஆண் பிள்ளையுடைய கௌரவமாக்கும். ஹல்லேலூயா. தப்பா நினைக்க கூடாது. ஆமே. அது என் மேல் விழுந்த கடமை. நான் கிறிஸ்து இயேசுவினால் இதை எதிர்கொள்ளுவேன் சொல்லி நீ நெல்லு. கர்த்தரை நீ அறிய வேண்டிய அறிவு சீக்கிரமாய் வரும். துரிதமாய் கர்த்தரை அறிய வேண்டிய அறிவு வரும். அதுக்குத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஜெபிக்கணும். அப்ப ஆனபடி அந்த சட்டத்திட்டத்தின்படியாக இவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். அல்லேலூயா. ஆமே. பொற்சிலையை வணங்க மாட்டோம். இதனால
சூடாக்கி இவங்க என்ன செய்றாங்க? கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா, கொண்டு போட்டாங்க. அப்ப அந்த கொண்டு போட்ட பின்புதான் கர்த்தர் வெளிப்பட்டார். இவர்கள் கிருபையிலே நிரம்ப தொடங்கினார்கள். அல்லேலூயா. நீங்களும் கிருபையிலே, இயேசு வைக்கிற கிருபையிலே வெளிப்பட வேண்டுமானால் தாரித்திரியம், துக்கம், வேதனை அனுபவித்து துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரோடு வாழ்ந்து நீங்கள் சரியா இருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காய் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கிருபையிலே பலப்படுத்தும்படியாய் இப்படியுள்ள சோதனை மத்தியிலே ஒவ்வொரு ஸ்டெப்பாய் உன்னை பலப்படுத்தி 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 உன்னை உருவாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அங்க வந்து சாத்ராக், மேஷாக் 3 பேரை போட்ட பின்பு உங்களுக்கு தெரியும் 4 பேராய் உலாவிக் கொண்டிருக்காங்க. 4 பேராய் உலாவிக் கொண்டிருக்காங்க. ராஜா பார்க்கிறார், இது யார் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. 3 பேர் தான் போட்டோம், 4 பேர் உலாவிக் கொண்டிருக்காங்க. அப்ப உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளேன்னு சொல்லி அவர்களை அழைத்து ஏறி வாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவங்க ஏறி வந்த பின்பு அந்த ராஜா கட்டளை போடுகிறான், இந்த சாத்ராக் மேஷாக் ஆராதிக்கிற தெய்வத்தை தவிர இன்னி ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி எழுதி வைக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அதற்குத்தான் இந்த 3 பேரையும் கர்த்தர் பயன்படுத்தினார். நீ வேலை செய்கிற இடத்துல, பல இடத்துல, போக்குவரத்து இடத்துல நீ உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்மறி. ஓ, விட்டு விடாதபடி ஜெபித்துக்கோ, விட்டு விடாதபடி ஜெபித்துக்கோ, இடைவிடாதபடி இடையிலே கர்த்தரை பற்றி பேசு. நீ இருக்கிற இடத்துல இந்த கிருபையை பற்றி பேசு. தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, போக்குவரத்துல நீ பேசு. வேலை எங்கெல்லாம் செய்கிறியோ நீ அவரை பற்றி நீ பேச பேச கிருபை உனக்குள்ள பெருகும், கிருபை உனக்குள்ள பெருகும். ஆவிக்குரிய ஆண்டவரை பற்றி யார் யார் பேசினாலும் சரி, கர்த்தர் அந்த கிருபை உன்மேல தர வல்லவர். அதில் ஆயிரக்கணக்கான சோதனை வந்தாலும் அந்த கிருபை உன்னை தாங்கி எட்டாத உயரத்திலே கொண்டு வைக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவமானத்துக்கு பின்புதான் வெற்றி உண்டாகும். அவமானத்துக்கு பின்புதான் கிருபை பெருகும். நாம் சத்தியத்தில் இருப்போமானால், சத்தியத்தின்படி வாழ்வோமானால், அவமானத்துக்கு பின்பு பலத்த கிருபை பெருகும். ஒரு ஏஜ் ஆகும்போது உன்னை எந்த சக்தியும் தொடாதபடி கர்த்தர் உனக்கு எல்லா கிருபையிலும் உன்னதமான இடத்திலே கொண்டு வைப்பதற்கு ஆவியான சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள ஒரு நோய் இருக்குது. என்ன செய்வோம்? சபையை கட்டடிப்போம், ஜெபிக்காம இருப்போம். இதனால் எப்படி உனக்கிட்ட கிருபை பெருகும்? துக்கம் இருக்கும், நோய் இருக்கும், பிரச்சனை இருக்கும். என் தேவன் என்னை சுகமாக்க வல்லவர்களுடைய விசுவாசத்தை ஒரு 2 மாதம் 3 மாதம் நீ கூட்டணும். கூட்டிக் கொண்டு இருக்கும் போது அந்த கிருபை என்ன செய்யும்? பலப்படுத்த உன்னை வரும். அல்லேலூயா. ஒரு 12 வருஷமான ஒரு ஸ்ரீ நோயில் அகப்பட்டாலும் அந்த கிருபை ஓடி வண்ண 1 வருஷத்துல 6 மாசத்துல உன்னை பலப்படுத்த வரல. 12 வருஷம் ஆகும்போது தான் முடிவெடுக்கிறாள், இனி மருந்துனால பலம் இல்லை, பணமுடைக்கு பலம் இல்லை, ஒன்னுனாலும் எனக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. கேள்வி கேட்டு, இயேசுவை கேள்வி கேட்டு நினைக்கிறாள், இனி என் சரீரத்தில் இயேசு தொட்டா மாத்திரம் தான் பிழைப்பேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தொட்டா மாத்திரம் பிழைப்பேன் என்று சொன்ன உடனே அந்த கிருபை அவளுக்கு நேராய் திரும்பியாச்சு. அல்லேலூயா, ஆமென். அவளுக்கு நேராய் திரும்பி அவள் இருக்கிற வீட்டு வாசலுக்கு முன்னே அந்த கிருபை நின்றதை போல சில வியாதிகள் இருக்கு, நீ கிருபையில பலப்பட. சில துன்பங்கள் இருக்கு, நீ கிருபையில பலப்பட. சில உபத்திரங்கள் இருக்கு, கிருபையில பலப்பட. அதை நீ தூக்கி எறியாம அந்த கிருபையில சரியாய் பலப்பட்டா போதும், கர்த்தர் உன்னை எல்லாத்திலும் விடுவிக்க வல்லவர். அப்ப ஒரு நோய் குணாச்சு, அடுத்த ஒரு நோய் வரும். என்ன செய்வீங்க? கிருபையில பலப்பட்டவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் இந்த நோயை நமக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். ஒரு துன்பம் வந்தாச்சு, அதை நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. அதை விடுதலை ஆன பின்புதான் அவங்களுக்கு தெரியும் அடுத்த துன்பத்தை நான் எதிர்த்து நிற்பேன். அல்லேலூயா. இப்படிதான் நமக்கு மனுஷனுக்கு 75 வயசு வரை வருகின்ற எல்லா துன்பத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு நீங்கள் கிருபையிலே நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தீமோத்தேயுவை பார்த்து சொல்ல, நீ கிருபையில பலப்படு, தேவனுடைய கிருபையில பலப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வழிகளிலே கிருபை சூழ்ந்து கொள்ளும், நீங்கள் பலப்பட வேண்டும். கடந்த நாள் ஒரு சாட்சியை கேட்கும்போது, ஒரு வீட்டில் ஒரு வாலிபனுக்கு திடீரென்று சொல்லி சரீரம் முழுவதும் தலை முதல்
கால்வரை ஒரு குஷ்டரோகம் போல திடீரென்று பாதிச்சிட்டு, ஒரு சிஎஸ்ஐ ஃபேமிலி உள்ள பையனுக்கு. அப்போ அந்த குஷ்டரோகம் போல பாதிச்சு முற்றுமாய் அந்த வீடு சம்பிச்சிட்டு, முற்றிலுமாய் சம்பித்து இவங்க என்ன செய்யறாங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி சொத்தை வித்து அதை வித்து இதை வித்து எல்லாம் முடிஞ்சு நாசமாய் போயிடுச்சு. கடைசியா அந்த அம்மா தகப்பனும் தாயும் கூட வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. அல்லேலூயா. சூழ்நிலை வந்துட்டு. அப்ப இவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் சொல்லுவாங்களாம், நான் வீட்டுக்கு போவதற்கு என் பையன் மரித்து கிடக்க வேண்டும். அல்லேலூயா. நோய் தீரல்ல, பல நோய்களும் பார்த்தாச்சு, பல ஆஸ்பத்திரியும் போயாச்சு. ஒரு நாள் நோய் தீராத்ததுனால அவங்க அம்மாவும் கஷ்டம், இவனை பார்க்கறது துர்நாற்றம், யாரும் வாகது கிடையாது. துர்நாற்றத்தை கண்டு சிலவங்க வந்து ஜெபிக்கிறாங்க, போறாங்க, ஒரு விடுதலை கிடையாது. இப்படி மந்திரவாதம் வைத்தியம் எல்லாம் பார்த்து தளர்ந்து கடைசியா ஒரு பெரிய மந்திரவாதி சொன்னானா, ஒரு பாவையை உண்டு பண்ணி, இவனுக்கு அளவில் வண்ணத்தில் ஒரு பெரிய பாவையை உண்டு பண்ணி இந்த வியாதியை பாவையில் வச்சு தண்ணியில் விட்டுடணும், தண்ணியில் பெய்விடும். இதுக்கு 1,25,000 ரூபா ஆகும். அல்லேலூயா. பைசலாம் என்று சொன்ன உடனே இவங்களுக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்படி இருந்து இவங்க ஒரு மந்திரவாதிக்கு எல்லாம் ஒரு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை செய்வோம் என்று முடிவெடுக்கும் போது இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறோம்னா மரித்தோர்கள் எழும்புறோம் என்று விசுவசிக்கிறோம் இல்ல. அப்ப லாசரை அழுகின சரீரத்தை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவசிக்கிறோம் இல்ல. அப்ப ஏன் இந்த பாவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டும்? செத்தா சாவோம், இருப்போம்னு சொல்லி விசுவாசத்தை கர்த்தர் உண்டாக்குறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுருங்க. அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ள உண்டாக்கி ஒரு வாரம் போகும்போது அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பெருகிறது, அந்த விசுவாசம் கிரியை செய்ய தொடங்குறது. அந்த ஒரு வாரம் போன பின்பு அவன் மேல் இருக்கின்ற அந்த குஷ்டம் 1 கிலோ கணக்கில் விழத் தொடங்கிட்டு. அல்லேலூயா. ஆமே. அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கண்டினியாக இது விழத் தொடங்கி என்ன செய்கிறது? இந்த விழுகிற இடத்திலெல்லாம் ஒரு புதிய சரீரமாய் வர தொடங்கி விட்டது. அல்லேலூயா. இது எங்கெல்லாம் விழுகிறதோ அங்கெல்லாம் புதிய ஒரு சரீரமாய் அந்த விசுவாசத்தில் கிரியை செய்து புதிய சரீரம் உண்டாயிற்று. இந்த புதிய சரீரம் உண்டாகி 1 மாத அளவில் இந்த சரீரம் பூரண கிருபையினால சுத்தமாக்கப்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த சரீரம் சுத்தமாக்கப்பட்டு அவன் எழும்பி நடந்து முதல்ல அவன் செய்த பொருத்தனை, நான் கர்த்தர் எனக்கு தந்த கிருபை என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்படித்தான் ஒரு வியாதியில கர்த்தர் பலப்படுத்துவா, சில துக்கத்துல பலப்படுத்துவா, சில கடபாரத்துல பலப்படுத்துவா, வேலை இடத்துல பலப்படுத்துவா, சில நிந்தையிலே உன்னை பலப்படுத்துவா. ஏதோ உன்மேல் ஒரு நோக்கம் வச்சு உன்னை நேசித்ததுனால இப்படியுள்ள உபத்திரத்தின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்தினாரானால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி காத்திருங்க. அதுக்கு பின்பாக அந்த பலப்படுத்தின ஆண்டோர் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நன்மையாய் செய்து முடிப்பேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கிருபையிலே நீங்கள் பலப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து தருகிற அவமானத்தை நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சில அந்த அவமானத்தை சகிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அவமானத்தை சகிக்க முடியாது. நீங்கள் அந்த அவமானத்தை சகித்தாதான் கிருபையில பலப்பட முடியும். அவர் தருகிற அவமானம் நீங்கள் சகிக்காவிட்டால் நீங்கள் கைவிடப்படுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாமே நம்ம நல்ல ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவதற்காக, இதெல்லாம் இயேசுவை போல மாற்றுவதற்கு இந்த கிரியைகளை செய்கிறாரே தவிர நம்ம அழிப்பதற்கு அல்ல. அதை நாம் புரிந்து கொண்டால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப பவுல் பட்ட பாடுகள், பவுல் பட்ட நிந்தைகளை தீமோத்திக்கு பாஸ் பண்ண வேண்டும். தீமோத்திக்கு பாஸ் பண்ண வேண்டும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நீ ஊழியக்காரனா இருக்கன்னு சொன்னா தேவ கிருபையில நீ பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ கிருபையிலே நீங்கள் பரிசுத்த பிள்ளைகள் நீங்கள் பலப்படும் போதுதான் கர்த்தர் தருகிற வரங்கள் எல்லாம் அதுல தருகிறதாக்கும் வரம்.
ஆமென். சும்மா தர மாட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கும் போல உபவாச கூட்டத்தில் ப்ராப்பர்சி எல்லாம் வந்து சும்மா தரல. துக்கத்தில், பாரத்தில், வேதனையில, கண்ணீர்ல நாங்க பலப்படுகிறதுனால தருகிறதாக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தருகிறதா அந்த அதுல நீங்கள் பலப்படுகிறதுனால இலவசமான உங்களுக்கு சுகமான வாழ்க்கை கத்த தருவார். நல்ல ஈஸி கிடையாது. நீங்கள் அதில் பலப்பட்டு பாருங்க, சுகமான வாழ்க்கை கத்தர் அதன் இடையிலே தந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த உபத்திரத்தின் வழிதான் போகணும், அந்த உபத்திரம் தான் உன்னை விடுதலை ஆக்கும், அந்த உபத்திரம் தான் உன்னை பாஸ் பண்ணும், அந்த உபத்திரத்தை தூக்கி எறியக்கூடாது என்று சொல்லி நீங்கள் மனதில் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது அவமானப்பட்ட சிலுவை, அவமான சிலுவை. அந்த பழைய ஏற்பாடு, அந்த புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவை யார் சுமக்கிறாராம்? குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள். அல்லேலூயா. கடும் குற்றம் செய்கிற மனுஷன் தான் சிலுவையை சுமக்கிறது. அந்த சிலுவை என்றாலே வெறுப்பு. அல்லேலூயா. சிலுவை என்றால் வெறுப்பு, சிலுவை என்றால் சாபம். சாபத்தினால இந்த மனுஷன் சிலுவை சுமக்கிறான்னு சொல்லி சாபத்தில் தள்ளப்படுற இதுதான் சிலுவை. இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு வரும்போது 5000 பேர் சாப்பிட்டவங்க உண்டு, குணமாக்கப்பட்டவர்கள் உண்டு, கர்த்தருக்காய் உயிரை கொடுப்பேன்னு சொன்னவங்க உண்டு, மரித்தால் உம்மை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண நிறைய பேர் உண்டு. ஆனால் இயேசுவுக்கு ஒரு சிலுவை சுமப்பு வந்த உடனே எல்லாரும் அவரை விட்டு மாறி போவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் அவரை விட்டு ஒதுங்கி போறாங்க. அப்போ இவருக்கு சிலுவை கொண்டு இத்தனை கிலோமீட்டர் போய் வைக்க வேண்டும். இந்த இடையில சில வேளையில் உங்களுக்கு தேவன் ஒரு சிலுவை நியமித்தால், சகோதரா பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு சிலுவை ஆண்டவர் நியமித்தால் அதை தேவன் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த சிலுவை மேல வச்சிருவாரு. அதை நீ தப்பி போதற்கு மாற்றி யாருக்கிட்ட விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நீயோ நானோ பிழைப்பதற்காக இந்த சிலுவை தூக்கி அங்க வச்ச அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அந்த சிலுவை தேவன் எவ்வளவு நாள் உங்களுக்கு அனுமதித்து இருக்கிறாரோ அதுவரை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசத்தோடு நீங்கள் சுமந்து கடந்து போனால் ஒரு எல்லை உண்டு. அதுக்கு பின்பாக உன் குடும்பம் உயர்த்தப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் நிம்மதியா இருக்கப்படும், உன் குடும்பம் சமாதானமா இருக்கப்படும். இல்லாததை தந்து உன்னை உயர்த்தி எல்லா இடத்திலும் வைக்கும் போது நீ சாட்சி சொல்லுவாய், கர்த்தருடைய சிலுவை சுமந்ததினாலே இவ்வளவா என்னை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுல சிலர் தாங்க வரலாம், ஏந்த வரலாம், கொஞ்சம் ஆறுதல் சொல்ல, அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், இல்லாமல் இருக்க முடியாது. யோபு சிலுவை சுமக்கும் போது அது இருந்தது. உங்களுக்கும் சில சிலுவை சுமக்க நல்லவங்க வந்து சொல்லுவாங்க, பயப்படாத என்று சொல்லுவாங்க, தாங்கி பயப்படாத, நீ விழமாட்ட, நாங்கள் தாங்குவோம் அப்படி சொல்லுவாங்க. சில வந்து 5000 ரூபா தரலாம், சில வந்து 1000 தரலாம், சில வந்து ஹெல்ப் பண்ணலாம், சில வந்து ஒரு நாள் கூட இருக்கலாம், இப்படி எல்லாம் செய்வாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த சிலுவை சுமக்கும் போது எல்லாரும் நிர்பந்திக்கிறாங்க. இயேசுவின் சிலுவையை கொஞ்ச நேரம் தாங்குவதற்கு நிர்பந்திக்கும் போது சீரேனே ஊராய ஒரு சீமோன், அல்லேலூயா, அங்கே வந்து அகப்பட்டான். பாபளம் தான். அல்லேலூயா. என்னுடைய இதில் பாபளம் தான். அல்லேலூயா. சிலவங்க முன்ன பார்க்க வருவாங்க தெரியுமா? அல்லேலூயா. முன்ன வந்து பார்க்க வந்ததாக்கும், பிடிச்சவனை தள்ள வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு எடுத்ததல்ல, பலவந்தம் பண்ணினால எடுத்ததாக்கும். அல்லேலூயா. அந்த இயேசு எடுத்த சிலுவை அவனுக்கு எடுக்க முடியாதுங்க. அல்லேலூயா. கூடி போன 10 நிமிஷம் எடுத்திருப்பாரு, கூடி போனா ஒரு 40-50 காலு தான் வச்சிருப்பாரு. அவரால் எடுக்க முடியாது. ஏன்னா அது அவருக்கு மாத்திரம் தான் சுமக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆவியில நிறைந்த உனக்கு தான் சிலுவை எடுக்க முடியும். ஆவியில நிக்கிறவனுக்கு தான் சிலுவை எடுக்க முடியும். யுத்தம் செய்யவன் தான் சிலுவை எடுக்க முடியும். யார் யார் பிசாசோடு யுத்தம் செய்து ஜெயிக்கணுமோ அவர்களுக்கு சிலுவை உண்டாகும். அவர்கள் ஜெயம் எடுப்பார்கள், அவர்கள் பரலோகத்தை அடைவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுக்க முடியாதுங்க. ஆமென். எல்லாரும் எடுக்க முடியாது. அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. தாளவுல வசனம் படிச்சவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷனை பலபந்தம் பண்ணி இந்த சிலுவை எடுத்து கொஞ்ச நேரம் போய் விட்டு அந்த சிலுவையிலிருந்து மாறுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள இரத்தம் இந்த மனுஷன் மேல பட்டுட்டு அப்ப ஒரு திருடனுடைய ரத்தம் பட்டதுன்னு நினைக்கிறாங்க.
ஒரு அசுத்தமானவனுடைய ரத்தம் பட்டுன்னு நினைக்கிறாங்க. பட்டு அவனை எல்லாரும் ஒதுக்க ஒரு அனுபவமாக்கும். அல்லேலூயா. இது எதை குறிக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை சுமக்கும் போது பல இடத்திலும் இருந்து அவமானம் வரும், பல இடத்திலிருந்து உனக்கு துன்பம் வரும், பல இடத்திலிருந்து நெருக்கடி வரும். நீ எந்த இடத்துல நீ நன்றா இருந்தால் சரி, அந்த இடத்துல கிறிஸ்துவின் சிலுவை உன்னோடு இருக்கிறதுனால பல உபத்திரம் வரும். நீ பிடித்து நிற்க வேண்டும். அது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை கௌரவப்படுத்துவதற்கும் உன் தலைமுறை உயர்த்துவதற்குமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உன் தலைமுறை உயர்த்துவதற்கு சின்னமாக அடையாளமாக்கும், உன் தலைமுறை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை வீட்டில் கூட சரியாய் நிம்மதி கொடுக்கல, வீட்டில் கூட சமாதானம் கொடுக்கல. ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பின்பு அவருடைய காதிலே விழுந்தது, நீ சிலுவை சுமந்த அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி, நீ சிலுவை சுமந்த அந்த நபர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் காதிலே கேட்கப்பட்டது. மாத்திரமல்ல, அவனுக்கு வெளிப்பாடு கடவுள் என்று அறிந்தான். அல்லேலூயா. காலங்களாகும் போது ஒரு தரித்திரனாகிய இந்த அற்பமான கூலி வேலை செய்து கொண்டிருந்த மனுஷனுடைய பிள்ளைகள், ஒருவன் ராஜகொட்டாரத்திலும் இன்னொருவன் பிரதான ஆசாரியனாய் மாறினான். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தானபடி சிலுவை சுமக்க பாரு, சிலுவையின்படி ஓட பாரு, சிலுவையின்படி யுத்தம் செய்ய பாரு, அப்போது நீங்கள் பலப்பட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க நல்லா இருக்க வேண்டுமானால், நீங்கள் வருங்காலம் ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால், நீங்கள் வருங்காலம் உன் பிள்ளைகள் சமாதானம் இருக்க வேண்டுமானால், நீங்கள் நிம்மதியோடு இருக்க வேண்டுமானால், கர்த்தர் பார்க்கும்போது உங்களுடைய சரீரத்தில் சிலுவை வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. அதன் அப்போஸ்தலருடைய அடையாளம். அல்லேலூயா. உன் நெற்றியிலே அந்த அப்போஸ்தலருடைய பாடுபட்ட அடையாளம் இருக்கிறதே, தேவனுக்கு பிரியமானால் அதிலே தேவ பிள்ளைகள் வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வேலையை விட்டு ஓட பார்க்காத, உன்னை உருவாக்குற இடம். தொழிலை விட்டு ஓட பார்க்காத, உன்னை உருவாக்குற இடம். எல்லாம் உன்னை உருவாக்குற காரியம். என்னுடைய ஆத்மா, உங்க ஆத்மா விலேறப்பட்டது. கரத்தை தட்டி, விலேறப்பட்டது. இந்த உலகத்தை காட்டிலும் விலேறப்பட்ட உன் ஆத்மாவை மீட்டெடுக்க ஆண்டவர் செய்கிற கிரியைகள் பயங்கரமா இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடி உன் ஆத்மா மீட்பு தொடங்குகிறது பூமியில் இருந்துதான். மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு விடுவதற்கு ஒரு பெரிய மீட்பை ஆண்டவராய் இயேசு வைத்திருக்கும் போது அதிலே கவனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை உன்னதமான இடத்துல ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 பார்க்கும்போது பவுலோடு கிருபை இருக்கிறது. கர்த்தர் தான் சொல்லுகிறாரு, அந்த இடத்துக்கு நீ ஊழியத்துக்கு போ. அல்லேலூயா, ஆமென். பவுலும் ஷீலாவுமாய் சேர்ந்து அங்க ஊழியத்துக்கு வராங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச கதை. அப்ப ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் தான் சொல்லி அனுப்புகிறார், கர்த்தர் தான் போக சொல்லுகிறார். எல்லாம் சொன்னாலும் கதை மாறிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் போக சொன்ன இடத்துல திடீரென்று ஒரு குறி சொல்ற பெண்ணை கடிந்து கொண்டு பிசாசு போறதுனால அவங்க எல்லாருமே வருமானம் நஷ்டப்பட்டுன்னு சொல்லி இவரை பிடித்து தண்டனை கொடுத்து, அடிக்க வேண்டிய அடியெல்லாம் கொடுத்து, நொறுக்க வேண்டியெல்லாம் நொறுக்கி, என்னுடைய பாஷையில சவிட்ட வேண்டியெல்லாம் சவிட்டி முடிச்சிட்டு தான் ஜெயிலில் கொண்டு போடுறாங்க. அல்லேலூயா. அன்றைய பழைய அப்போஸ்தல காலத்தில் என்னுடைய பிதாக்கள் இதை போதிக்கும் போது மாட்டு தொழுவத்தில் கட்டி வைக்கும் போது கட்டி வைப்பாங்களாம். அல்லேலூயா. மாட்டு தொழுவத்தில் ஒரு பசுவை எப்படி கட்டி வைப்பாங்களோ அப்படி கட்டி வைத்து சித்திரவதை பண்ணுவாங்களாம். அல்லேலூயா. அங்கே பவுலுக்கு தெரியும், தேவனை தரிசித்திருக்கிறான், தேவனை புரிந்திருக்கிறான், தேவனை கண்டிருக்கிறான். ஆனபடி அந்த இடத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் அந்த இடத்திலே அவர் வேற ஒன்றும் சொல்லவில்லை. வேதனை பெருகின போது கர்த்தரை பாடி துதித்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுதான், உனக்கு வேதனை பெருகும் போது, காயங்கள் பெருகும் போது, நெருக்கங்கள் பெருகும் போது, துன்பங்கள் பெருகும் போது, வலிகள் பெருகும் போது, பலத்த பிரச்சனைகள் பெருகும் போது பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தினால் கிருபை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோதனையிலே பாடி உயர்த்துவோம், சோதனையிலே ஜெயிப்போம், சோதனையிலே தளராம
நிற்போம். சோதனையிலே தைரியமா வாக்குறுதி கொடுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனபடி கிறிஸ்து இயேசுவிலே பலப்படுகிற பிள்ளையே, கிறிஸ்து இயேசுவிலே பலப்பட்டு அவருக்காக நிற்கிற பிள்ளையே, இதை போல துஷ்ட பிசாசுகள் செய்யும் போது உன்னை விடுவிக்க என் கர்த்தர் கூட உண்டு. விடுவிக்க கர்த்தர் உண்டு. உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அந்த இடத்துல கர்த்தரை விடாதபடி துக்கத்தின் மத்தியிலே பாடி துதிக்க துதிக்க அநேக சங்கலைகள் கதவுகள் திறக்கிறது போல உனக்கு ஒன்று வாசல்கள், புதிய வாசல்கள் திறக்கும். உன்னை பூட்டப்பட்ட சாத்தோண்ட சங்கலை பொட்டப்படும். இனி ஒருபோதும் கட்ட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருக்கு முன்பாய் நீ கட்டப்பட்டு விடுதலை ஆனது அநேகருக்கு சாட்சியாய் மாற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜெபத்தினால் அதிசயம் நடந்தது என்று சொல்லி அநேகர் சொல்லத்தக்கதாய் நீ இருக்கிற இடத்துல, வாழ்கின்ற இடத்துல, வீட்டில், வேலை இடத்துல, போன இடத்துல உன் ஜெபம் பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சாட்சி கொடுக்க தேவன் அநேக கட்டுகளை உடைப்பாராக. அநேக கட்டுகள் உடைக்க வேண்டுவதாக. பலவீன கட்டுகள் மாறட்டும். போராட்டத்தின் கட்டுகள் மாறட்டும். உபத்திரத்தின் கட்டுகள் மாறட்டும். வியாதியின் கட்டுகள் மாறட்டும். பிசாசின் தந்திரங்கள் அழியட்டும். பிசாசுடைய தந்திரங்கள் அழியட்டும். இப்போ இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீன பெயின்கள் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பந்தான் கிருபை பெருகினது. ஹல்லேலூயா. அடிக்கு மேல கொண்டாங்க, நல்ல அடி கொடுத்தாங்க, நல்ல நெருக்குறாங்க, ஒரு பசுவை போல ஒரு எருமை போல கட்டி வச்சாங்க, சகித்தாங்க, பாடினாங்க, துதிச்சாங்க, கிருபை பெருகிருச்சு. ஹல்லேலூயா. இப்படி நம்மை கிருபை பெருகிற தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா. அது இலவசம் அல்ல. நீங்கள் கஷ்டப்படும் போது கிருபை பெருகும். நீங்கள் நெருக்கப்படும் போது கிருபை பெருகும். நீங்கள் துன்பப்படும் போது கிருபை பெருகும். கர்த்தர் ஒரு 6 மாச டெஸ்ட் வச்சிருக்கார், அதுல கொஞ்சம் கிருபை பெருகும். 1 வருஷம் டெஸ்ட் வச்சிருக்க, அதுல கொஞ்சம் கிருபை பெருகும். இப்படி 6 வருஷம் 10 வருஷம் அந்த கிருபை பெருகின பின்பு உன்னை ஒருவரும் அசக்க முடியாது என்று கர்த்தர் சொல்ல. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேல் அந்த கிருபை பெருகட்டும். உங்க மேல அந்த விடுதலை வரட்டும். உங்க மேல அந்த அதிசயங்கள் வரட்டும். உங்க மேல அந்த நிம்மதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அடையாளம் நடக்கட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி உங்களை நடத்தும் போது, அப்படி உங்களை கர்த்தர் உருவாக்கும் போது, அப்படி கர்த்தர் உங்களை ரொம்ப ஓவரான கஷ்டத்தில் நடத்தும் போது, ஓவரான பாரத்தில் நடத்தும் போது நீ தளரக்கூடாது. நீ தளரக்கூடாது. அதை நடத்தி முடித்த பின்பு நீ ஒரு கிருபையிலே வளர தொடங்குவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானத்துக்கு பின்பு கிருபை பெருகும். நிம்மதி இல்லாமல் நடந்தது நாட்களுக்கு பின்பு கிருபை பெருகும். நீ தோல்வி அடைந்த பின்பு தான் கிருபை பெருகும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாய் கிருபையிலே பெருக வைத்து உன்னை சாட்சிய வைத்து தேசத்தின் மத்தியிலே அநேகர் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆதி தேவனாய் இருக்கின்ற ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே உன்னை குறித்து ஆலோசனை பண்ணுகிற தேவன் உன்னை அந்த நல்ல வழியிலே நடத்த ஆயத்தமாக வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். உற்சாகத்தோடு நன்றி செலுத்தும். நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை காயம் கட்டுவி, என் கஷ்டத்தை மாற்றுவி, என் நிந்தையை மாற்றுவி, என் அவமானத்தை மாற்றுவி, என் பாடுகளை மாற்றுவி, எனக்கு ஒரு நிம்மதி தருவி. என் வீடு கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் வியாதி மாறும், என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் மாறுவார்கள், என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் மாறுவார்கள் என்று விசுவசிக்க விசுவசிக்க தேவன் உன் வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்ய போதுமாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அது அப்படியே கர்த்தர் செய்து உன்னை முடித்து வெற்றியை தருவாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் கிருபையிலே பெருக வேண்டும். அப்படி நீங்கள் கிருபையிலே வளர வேண்டும். இலவசமாய் பரலோகமும் கிடையாது, இலவசமா தேவ கிருபையும் கிடையாது. ஹல்லேலூயா. பரலோகம் இலவசமா இல்ல, தேவ கிருபையும் இலவசம்தான். நீங்கள் அவருக்குள்ளே பலப்படதான் அந்த கிருபை உங்க மேல பெருகும். ஹல்லேலூயா. அதை உங்க ஹஸ்பண்டுகள் தூக்கி எறிந்ததுனால தான் உங்களுக்கு தாரித்திரியம். அதை உங்களுடைய பிதாக்கள் தூக்கி எறிந்ததுனால தான் சாபம். அதை யார் யார் குடும்பங்கள் தூக்கி எறிந்தாங்களோ சாபமாக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆமே. அதனால தான் நம்ம கெட்டப்படாம ஆயிட்டோம், அதனால வளர்ச்சி இல்லாமல் ஆயிட்டோம், அதனால முன்னேற்றம் இல்லாமல் ஆயிட்டோம். அந்த சிலுவை சுமந்து போக தெரியாமல் இருந்ததுனால நம்முடைய எல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. இதை திருப்பி கட்டுவதற்கு மீண்டும் சிலரை சிலுவைக்குள்ளே கொண்டு வருகிறார். நீங்கள் அந்த சிலுவையின் வழியாய் போனால் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, சமாதானம் உண்டாகும். 7ஆம் தலைமுறை வரை தலகுனியாம வாழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை அல்ல, 7ஆம் தலைமுறை மட்டும் தலைகுனியாமல் வாழும் என்று கர்த்தர் சொல்லுவார். தேசத்தில் அவர்கள் பெருகுவார்கள், தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லைகள் பெருகப்படும், ஆஸ்திகளை சம்பாதிப்பார்கள், பலதும் சேர்த்து கொள்வார். வானம் அவர்களுக்கு செவி கொடுக்கும், பூமி அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவர்கள் செய்கிற காரியங்களை வாக்கிய பண்ணி தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். அங்கே ஒரு அழிவு இருக்காது, வழக்கு இருக்காது, சண்டை இருக்காது. இயேசு கிறிஸ்துவுடைய நெருக்கம் அந்த வீட்டில் இருக்கிறதுனாலே கடைசி வரை கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்படி தேவன் அந்த பலத்தை உங்களுக்கு தந்து உங்கள் வீட்டை நடத்த பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக நம்ம நெருக்கங்கள் மத்தியிலே, இப்படியாக போராட்டத்தின் மத்தியிலே ஆராதிக்க வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும், பாட வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். சோதனைகளை எல்லாம் ஜெயித்து ஜெயித்து நீங்கள் போகும்போது தான் பின்புதான் பரலோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரேடியாக அரசியலுக்கு ஒன்று வர முடியாது. அல்லேலூயா, பிரைஸ்லாம். அதுக்கு நிறைய கற்றுக்கொள்ளணும். அதை போலத்தான் சபையில் இருத்தி கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்த பின்பு தான் பரலோகத்தை பற்றி உங்களுக்கு புரியும். அப்போ தான் பூமியை கொண்டு உங்களை சீர்படுத்தி பரலோகத்தை வந்து உங்கள் மேலே வைக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பலப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. நீங்கள் பலப்படணும். கொஞ்ச நேரம், கொஞ்சம் 5 நிமிஷம் பார்த்தீங்க சொன்னால் வேதம் சொல்லுகிறது. அதே 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் படிக்கலாம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மகதலித்தால் அவர் நம்மை மகதலிப்பார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் பயங்கரமான வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப 12 அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வந்து அழைத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களை அழைத்தார். எதுக்கு அழைத்தார்? தன்னிடத்தில் இருக்கின்ற ரகசியம், தன்னிடத்தில் இருக்கின்ற மகிமைகளை கொடுக்கும்படி அழைத்தார். அல்லேலூயா. இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் மரித்தோர் எழும்பின பின்பு இவர்களை கொண்டு உலகம் முழுவதுக்குமாக அந்த வெளிப்பாடை பரவுவதற்குத்தான் இந்த கிரியையை செய்தார். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு அன்னைக்கு எப்படி தோன்றி இருக்கும்? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் அழைக்கும் போது எப்படி தோன்றி இருக்கும்? உங்களுக்கு எப்படி தோன்றி இருக்கும்? உங்களுக்கு வேலை உண்டு, தொழில் உண்டு, அநேக காரியம் உண்டு. அப்போ ஒரு நபர் வந்து வாடா கொஞ்சம் ஊழியத்துக்கு வாப்பா கொஞ்சம் ட்ரைன் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்க? எனக்கு வேலை உண்டு, எனக்கு தொழில் உண்டு. கிருபை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? கிருபை உள்ள எப்படி நிற்பாங்க? முதல்ல இதை செய்து முடிப்பேன், 2வது வேலை. அல்லேலூயா. ஆமே. எல்லாம் 2வது. ஏன்? உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் கிருபை என்பது பெருக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து தருகின்ற வேலையின்படி தான் பெருக முடியும். பேதுரு அதிகாலையில் போய் ஆண்டவர் இயேசு டேய் வான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அவர் வீட்டில் நெருக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு, எல்லாம் உண்டு. அதனால தான் அவர் வந்து ஓடி வந்து கேட்கிறாரு, நீர் உம்மோட இரவும் பகலுமாய் வாரம் போட்டையெல்லாம் விட்டு மீன் பிடிக்க வாரம், எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்து எல்லாம் இருக்கு, அது கொடுக்க அவனுக்கு தங்கமோ வெள்ளியோ பணமோ எல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியும், அந்த நேரத்தில் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதை மறைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மையிலே நீ 100% ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. இம்மையிலே நீ 100 ஆசீர்வதிக்கப்படுவாய், மறுமையில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்ப அவருக்கு பிடி கிடைக்கல. ஏன்னா அந்த உணர்வு சரியா வரல, அந்த கிருபை சரியா இல்லை. அல்லேலூயா. இப்ப நாம் கிருபை இல்லாத நாட்கள் எனக்கு என்ன செய்தி, எனக்கு என்ன கொடுத்தீர், எனக்கு என்ன செய்ய போறேன், சர்ச்சுக்கு வந்தேன், அது செய்தேன், இது செய்தேன், எனக்கு ஒன்று தரலையே. ஹல்லேலூயா. நம்ம சபையில் கேட்கறவங்க எல்லாம் உண்டு. எங்களுக்கு இவ்வளவு சோதனை பாஸ்டர், இவ்வளவு வேதனை பாஸ்டர், இவ்வளவு பிரச்சனை பாஸ்டர். எப்படி பாஸ்டர்? நீ ஒரு நாளாவது உடன்படிக்கையில் சரியா இருந்தியா? ஹல்லேலூயா.
ஆண்டோடைய உடன்படிக்கையில சபைக்கு வந்தது சரிதான், உண்மைதான். ஒரு நாளாவது உன் புருஷன் உடன்படிக்கையில இருக்கிறானா? நீ உடன்படிக்கையில இருக்கிறியா? உன் பிள்ளை உடன்படிக்கையில இருக்கிறாளா? உன் பிள்ளை மகன் ஒண்ணுமே இல்லையே, பின்ன என்ன கிறிஸ்தவம்? நீ அவர்கிட்ட என் வியாதியை சுகமாக்கு, என் பிள்ளையுடைய வியாதியை சுகமாக்குன்னு சொன்னா அதுக்குள்ள கிருபை நமக்குள் இருந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுதுங்க? தப்பா நினைக்க கூடாது. அல்லேலூயா. அந்த கிருபை உங்கள் மேல் இருக்குமானால் கர்த்தர் நீ சொல்லுகிற வார்த்தைக்கு வாசப்படி விட்டு போவதற்கு முன்னே உன் வீட்டில் அற்புதம் நடக்கும். நடந்துதான் ஆகும். அல்லேலூயா. காரியம் நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற இயேசு இன்னார் என்று அறிவேன். நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று அறிவேன் என்றுள்ள வெளிப்பாடு நம்மிடத்தில் இருந்தால் சோதனை வரும், துன்பம் வரும். ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியில நீ ஜெபித்து கேட்கிறதுக்கு பதில் சொல்லாம கர்த்தர் போக மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்புதான் அந்த வல்லமையான கிருபையிலே பலப்பட்டார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்து உயிர்த்த தேவன். அந்த கிருபையிலே பலப்பட்டால் எந்த பிசாசும் நோயோ துன்பமோ உன்னை தொடவிடாதபடி பாதுகாக்க ஆவியிலே பலப்பட ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்காய் சுமக்கின்ற சிலுவை, நீ கிறிஸ்துவுக்காய் படுகின்ற பாடுகள் பெரிய மாற்றத்தை உண்டாகும். குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாகி உன் வீட்டை உள்ளதை போல மாற்றி வருங்காலம் அந்த சீமோனை விட்டு செழித்ததை போல கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆனபடிதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, அவரோடு பாடுகளை சகித்தமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே உம்மோடு ஆளுகை செய்வதற்கு ஒரு ஆசை வேணும். உம்மோடு நான் ஆளுகை செய்யணும். ஈஸி காரியம் இல்லை. எல்லா சிலுவாக நீங்க ஆளுகை செய்வீங்க, எல்லா கோடீசகனை ஆளுகை செய்வீங்க, ராஜாக்களை ஆளுகை செய்வீங்க, எம்எல்ஏ எம்பிகளை ஆளுகை செய்வீங்க, சகல கிரீடன்களை ஆளுகை செய்யும் கோல், அதிகாரத்தின் கோல் உனக்கு வேணுமானால் இன்றைக்கு கிறிஸ்துவோடு பாடுபட ஆவியான அழைக்கிற அந்த பாடுகள் மேல்தான் வருங்கால அந்த அதிகாரத்தை உனக்கு தர போறார். அதை விட்டுவிடக் கூடாது என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிலிப் அந்த நிருபத்தில் எழுதுகிற பாரு, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே பலப்படு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், பலப்படு. கொஞ்சம் தூக்க ஒளிவிருக்கும், பலப்படு. கொஞ்சம் ஜெபித்து நீ பலப்படு. கொஞ்சம் பாடுபட்டு பலப்படு. கொஞ்சம் நெருக்கப்பட்டு பலப்படு. என் மேல் இருக்கின்ற கிருபை நான் நெருக்கப்படுகிறது போல நீ படும்போது அந்த கிருபை உனக்கு உறுதி செய்யும். அல்லேலூயா. உனக்குள் என்னெல்லாம் இருக்கிறது, ஜெபித்தா என்னெல்லாம் வெளிப்படும், ஜெபித்தா எத்தனை அதிசயங்கள் வெளிப்படும், ஜெபித்தால் எத்தனை ஆரோக்கியமான காரியங்கள் வெளிப்படும், ஜெபித்தால் ராஜாக்கள் அறியாத காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தி உன்னிலே கிரியை செய்வதற்காய் நீ என்னிலே பலப்படு என்று சொன்னார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அது பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. அதில் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் படிக்க பாருங்க. படிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவை. முடிக்க போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்ததை, நான் உனக்கு சொல்லி கொடுத்தது உன் மேல என் மேல் இருந்த கிருபை உன் மேல கிருபை பெருகிட்டு நீ குணமாக்குறாய், விடுதலை கொடுக்கிறாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாய், அற்புதங்களை செய்கிற கிருபை உன் மேல சும்மா வரல. நான் பாடுபட்டதோடு நீ பட்டதனால அந்த கிருபை தீமோத்தேயே உனக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. இது என்ன செய்யணுமா? நல்ல மனிதர்களிடத்தில் ஒப்பு வைக்க வேண்டுமா? அல்லேலூயா. நல்ல மனிதர்களிடத்தில் சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய கர்த்தர் பவுல் மூலம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது கிருபை எப்படி பெருகண்டா. தரித்திரனை பார்த்து சொல்லுங்க, கடன்காரனை பார்த்து சொல்லுங்க, நிம்மதி இல்லாதவனை பார்த்து சொல்லுங்க, தொலைந்தவனை பார்த்து சொல்லுங்க, தள்ளப்பட்டவனை பார்த்து சொல்லுங்க, ஜெயில கிடக்கவனை பார்த்து சொல்லுங்க, வியாதிகளை பார்த்து சொல்லுங்க. டே இப்படி நீ கிருபைக்குள்ளவா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி கிருபைக்குள்ளவா என்று சொல்லி நீங்க என்ன செய்யணுமா? போதிக்க வேண்டுமா? போதிப்பீங்களா? அல்லேலூயா.
உங்க பிள்ளைகளை பார்த்து நஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்களா, முன்னேற்றம் இல்லையா, மக்கனை இப்படி கிருபையில வாடா, இப்படி கிருபையில வாடா, இயேசு நிந்தையில தான் உனக்கு வளர முடியும்டா, இயேசு கிறிஸ்துடைய அந்த நிந்தை சிலுவையில தான் வளர முடியும், நீ இப்படி வான்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவது போல சொல்லி கொடுத்து அந்த சிலுவை அவன் மேல் வந்தா நீங்கள் தாய்மார்கள் தகப்பன்மார் சகலவரும் பாக்கியவான்கள் ஆகுவீர்கள், மாத்திரமல்ல பரலோக ராஜ்யம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கத்தக்க உண்மை உள்ள சாட்சி எழும்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி தேவ பிள்ளைகள் அதிகமாய் கிருபையிலே பலப்பட ஆவியானவர் சொல்லுகிறார்.